viewers and YouTube subscribers. Today நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெல் ஓஸ்டோ 3560 மாடல். இந்த மாடலுடைய மதர் போர்டு தான் நம்ம வந்து கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஆன் ஆகலை, நாட் பவரிங் ஆனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செக் பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்னா கோல்டு டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுக்கு பேர் வந்து கோல்டு டெஸ்ட்டு. இப்போ பாசிட்டிவ் லைனில் பார்க்கும்போது பாசிட்டிவ் பாத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிலோஹோம்ஸில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சென்சார், அதாவது சிஎல்ஆரில் நம்ம பார்க்கும்பொழுது பேட்ரி சிஎல்ஆரில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கிலோஹோமில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மெயின் சிஎல்ஆர், அதாவது அடாப்டர் சிஎல்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த சிஎல்ஆரில் பார்க்கும்போது உங்களுக்கு லோ ஓம்ஸ் இருக்குது. சரிங்களா? லோ ஓம்ஸ் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு சிஎல்ஆர் வரையும் செக் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து சிப்செட்டோட கோரு. சரிங்களா? சிப்செட்டோட கோரும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் 1.8 ஓகே. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஜிபி கோர் ஓகே. ஜிபி கோரில் பார்க்கும்போது அதுவும் ஓகே. உங்களுக்கு வந்து 5 வோல்ட் லைனில் பார்க்கும்போது ஓகே. 3 வோல்ட் லைனில் பார்க்கும்போது அதுவும் ஓகே. சரிங்களா? ரேமும் ஓகே. சரிங்களா? இது ஒரு செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஹை வோல்டேஜ் செக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அடாப்டரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இப்போ உங்களுக்கு வந்து வோல்டேஜ் மதர் போர்டுக்குள்ளே உள்ள ஃப்ளோ ஆகுதான்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பவர் இன் கொடுத்தாச்சு, அடாப்டர் இன் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டிசி ஆம்பியரில் வந்து வோல்டேஜ் வந்து ஸ்டேபிள் ஆகுது. உங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலை, வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து மதர் போர்டில் 100% வந்து ஷார்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம், அடாப்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம திரும்ப ரெக்டிஃபைர் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஷார்ட் கிளியர் ஆகணும். ஆனால் தான் உங்களுக்கு இந்த மதர் போர்டு ஆன் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ஷார்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு மதர் போர்டில் உள்ள ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து அந்த போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த போர்டு வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. வெளியில் கொடுத்துட்டு இந்த பயாஸ் வந்து ரெண்டுமே ப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் ஒன்று வந்து மெயின் பயாஸும் இன்னொன்று ஈசி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஈசி பயாஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து சிப்செட்டு ப்ளஸ் வந்து ஐஓ இது ரெண்டு வேக்கப் பண்ணுறதுக்கான ஈசி பயாஸு. இந்த மெயின் பயாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸரு அண்டு சிப்செட்டு. ஸோ இது வந்து கிராஃபிக்ஸு செக்ஷனுக்காக இந்த டெடிக்கேட்டடு உங்களுக்கு 4 MB கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ரெண்டுமே ப்ளாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அவங்க ரெண்டுமே ப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. போர்டு வந்து ஆன் ஆகி டிஸ்பிளே கொடுக்காதக்காக வந்து அவங்க வந்து ப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 1 MB, அதாவது 4 MB பயாஸ் அதாவது உங்களுக்கு வந்து மெயின் பயாஸை மட்டும் ரிமூவ் பண்ணி ப்ளாஸ் பண்ணாலே போதும். ஆனால் அவங்க 2 பயாஸுமே ப்ளாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணியிருக்காங்க. இது ஓகே. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து அடாப்டரை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா கரெக்டான பவர் சப்ளை, அதாவது உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பை செக்ஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து வேலிடேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணலாம். லேப்டாப் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் மதர் போர்டை. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பியும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. டிசி ஜாக்கில் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு மவுஸு. சரிங்களா? இப்போ வந்து பவர் பட்டனுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். 3.2 வோல்ட் வருது. இப்போ வந்து மதர் போர்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். மதர் போர்டு ஆன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மதர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஸ்பின் எடுத்துருச்சு. உங்களுக்கு டிஸ்பிளே இங்கே வந்துடுச்சு. பார்த்தீங்களா? டிஸ்பிளே வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து 2 பயாஸுன்றது வந்து மெயின் பயாஸ் நம்ம வந்து எமி ரீஜன் வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணும்போது டிஸ்பிளே வராமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த 4 MB பயாஸை வந்து ரிமூவ் பண்ணி அதை எமி ரீஜன் க்ளீன் பண்ணி போட்டிருக்கு.
இப்போ வந்து டிஸ்பிளே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டிஸ்பிளே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகே தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.